வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது தமிழ் எண்ணுருக்கள் அல்லது தமிழ் எண்கள். அதை எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். தமிழ் எழுத்துக்கள் டெட்டுலேயும் சரி டிஎன்பிசிலையும் சரி அடிக்கடி கேட்குற கேள்வி. டெட்டில் மேக்ஸிமம் ஒரு கொஷின் 30 கேள்வியில் ஒரு கேள்வி வந்திருக்கும். பழைய டெட்டு கேள்வியில் எதெல்லாம் கேட்டிருக்காங்கன்றதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். காலை உணவை நன்கு சமைத்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினாள். இந்த வாக்கியத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் வர முதல் எழுத்துக்கள் தான் 1லேருந்து 9 வரை உள்ள எழுத்துக்களாக இருக்கும். காலை தான் 1க்கான கா, உணவை 2, நன்கு அதாவது ஞா ஃபுல்லாக இல்லாமல் பாதியாக இருக்கிறது, அதை நன்குக்கு நம்ம எடுத்துக்கலாம். சமைத்து 4, ருசித்து 5, சாப்பிடு 6, என்று 7, அம்மா 8, கூறினாள் 9. அதே 1 சுழியமும் சுழியத்துக்கு நம்ம அதே 0 தான் போடுவோம். அப்போது கா 0 சேர்த்தது 10. 10ன்ற எழுத்தை இந்த கா 0 அல்லது யா இப்படியும் எழுதலாம். இரண்டுமே சரியான முறை தான். இதை மற்றொரு முறையில் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு கா, காங்காச்சால முதல் கா வருது. அப்போது கான்னா 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது ஊ, இது உங்களுக்கு 2ன்ற எழுத்தோட வடிவத்திலே இருக்கும். அதனால் இந்த ஊ பார்த்த உடனே இந்த 2ம் ஊவும் ஒரே முறையில் இருக்கும். மூன்றாவது ஞா, அதாவது ஞால இந்த கொம்பு வராமல் இருக்கிறது தான் 3. இப்போ கா 1, ஊ 2, ஞான்றது அடுத்த எழுத்தான 3. இல்லைன்னா இந்த எழுத்து இப்படி வளைஞ்சி வருது இல்லையா, அதே மாதிரி 3ம் வளைஞ்சி வருது. இந்த எழுத்தை எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, 3க்கு வருது அப்படின்னு. அடுத்த எழுத்து சா. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்னா, இந்த 4 போடுவோம் இல்லைங்களா, இந்த 4, அதாவது இந்த எழுத்தில் வர இந்த பகுதி 4, சால இருக்க 4. அடுத்தது 5, அது ரூ. நீங்கள் இதிலே பார்த்தீங்கன்னா 5ன்ற எழுத்து இருக்கும் உங்களுக்கு. ரூ, இங்கே பாருங்கள் 5. சின்ன சா 4 வச்சுக்கோங்க, பெரிய சா 6, சா 6. 7 எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, 7 நம்ம எந்த எழுத்து சொல்கிறோமோ 7க்கு என்ன எழுதுவோம், 7ன்னு தானே எழுதுவோம். 7 அதோட குறில் எழுத்துன்றதுனால 7. அடுத்தது 8 ஆ. இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு வட்டம், இது ஒரு வட்டம், இந்த 2 வட்டமும் சேர்ந்தால் உங்களுக்கு 8 மாதிரி இருக்குக்கா. அப்போது இதை 8 ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 8ன்னு வரும் உங்களுக்கு. அடுத்தது 9. 9க்கு கு, இந்த எழுத்து உங்களுக்கு இங்கே கு இப்படி வரும். ஸோ இது 9. இந்த முறையில் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸாம் டைமில் ஈஸியாக ஞாபகம் இருக்கும். இந்த முறையில் எழுதலாம். இந்த முறை எழுத சொல்ல என்ன பண்ணணுன்னா, இங்கே சைடில் எழுதிக்கோங்க அந்த பேப்பரில். அது அங்கே சில எக்ஸாம்ஸ் ஹாலில் அலோவ் பண்ண மாட்டாங்க. காலை உணவை சமைத்து ருசித்து சாப்பிட்டால் என்று உங்களுக்கு அம்மா கூறினாள். அதை விட நீங்கள் இந்த முறையில் நீங்கள் எழுதிக்கிட்டிங்கன்னா இப்போ காணோன்னே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஏன்னா முதல் காங்காச்சால ஃபஸ்ட்டு வர்றது கா, அப்போது கானா 1, 2ன்றது அதோட வடிவத்திலே இருக்குது, 3ன்றது இந்த ஞால அதாவது காக்கு அடுத்து வர ஞா 3 ஆயிடுது.
சால 4 இருக்குது. இந்த ரூவில் வந்து 5ன்ற வடிவம் இந்த மாதிரி சுழியம் வந்தாலே கீழே 5க்கும் இந்த மாதிரி சுழியம் வருது இல்லைங்களா, அதனால் 5ம் ரூவும் ஒன்றாயிடுது. அடுத்தது 6. 6க்கு வந்து ஒன்றும் பெருசு இல்லை, சின்ன சா 4னா பெரிய சா 6, 5க்கு மேலேயும் கீழேயும். 7க்கு நான் சொன்ன மாதிரி தான், ஏ வந்தாலே அது 7. 8க்கு இந்த ஆலியே 2 வட்டம் இருக்குது, அதாவது 2 பூஜ்ஜியம் மாதிரி இருக்குது இல்லையா, அப்போ 8ஓட வடிவம் 2 வட்டம் சேர்ந்தது. கூன்றது லாஸ்ட்டு, அது வந்து 9. சில பழைய கொஷின் பேப்பரில் வந்த டெட்டு கொஷின் பேப்பரை பார்க்கலாம். டெட்டில் கேட்ட தமிழ் எண்கள் குறித்த கேள்விகள். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 7 என்பதன் தமிழெண் ஏது? 7க்கு வர ஏவோட குறில் தான் உங்களுக்கு 7, அப்போது இதோட ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட்டு வந்து 6 என்பதன் தமிழ் எண் என்ன? மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த 6, 4, 9 இந்த 3 கேள்வி தான் ரிப்பீட்டடாக திருப்பி கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா மற்றது எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு உருவ ஒற்றுமை வந்துடுது, இந்த எழுத்துலேருந்தே அந்த நம்பரை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த 4, 6 மற்றும் 9 மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ஏன்னா அது 3மே ஒரே மாதிரி இருக்கிறதுனால. இப்போ உங்களுக்கு 4க்கு வந்து நம்ம ஒன்று சொன்னோம், இந்த சான்ற எழுத்து முதல் சா இதில் வர்றதுக்கு இந்த 4 மாதிரி இருக்குது, இது வந்து 4 மாதிரி இருக்குது, அப்போது அது கிடையாது. அடுத்தது 6க்கு வந்து 6 வந்து இப்படி படுக்க வச்ச மாதிரி இருக்கிறது 6 உங்களுக்கு, இதோ இப்படி இருக்கும், சாலை வருது இல்லைங்களா 6. அடுத்தது இது வந்து 9, உங்களுக்கு இந்த இப்படி 9 வந்து படுக்கிற மாதிரி இருந்ததுனால 9, அப்போது 6 என்பதன் எழுத்து வந்து ஏ ஆப்ஷன். மேக்ஸிமம் முதல்லலாம் தான் இந்த மாதிரி சின்னதாக கேட்டுருந்தாங்க, இப்போது வந்து கேட்குற கேள்வி வந்து இந்த 3 இலக்க எண்கள் தான் கேட்டுட்ருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா 196 இது எண்ணுக்குரிய தமிழ் எண்ணை தேர்ந்தெடுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், எடுத்த உடனே 2 வருது, அப்போது இது கிடையாது. அடுத்தது இது வந்து 4 ஆரம்பிக்குது, இது 3 எண், அப்போ இதுவும் கிடையாது. அப்போ இதில் இருக்க 2 ஆப்ஷன் தான். இதில் பார்த்திங்கன்னா கா 1, இது 9, அப்போது இது 9, இது சா வந்து 6. இதுக்கோட ஆன்சர் பார்த்திங்கன்னா 1, 9, 4. நமக்கு தேவை 1, 9, 6, அப்போது இதோட ஆப்ஷன் சி. ஒரு 3 கொஷின்ஸ் தரேன், இதோட ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இப்போ தமிழ் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் பேசிக் கம்பல்சரி எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ லாஸ்ட்டில் நடந்த யூஜிடிஆர்பியும் சரி, அதுக்கு முன்னாடி நடந்த பியூஓ எக்ஸாம்ஸ்லேயும் சரி, தமிழ் வந்து 50 கேள்வி கம்பல்சரி எக்ஸாம்ஸ் வச்சுருந்தாங்க. பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப எளிமையானதெல்லாம் இல்லை, கொஞ்சம் கடினமாகவே தான் இருந்தது. 10th போர்ஷன்ஸ்லேருந்து இலக்கணங்கள், இலக்கியத்துலேருந்தும் பாடல்கள்லேருந்தும் எல்லா கொஷினும் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து மெயின் எக்ஸாம்ஸில் உங்களோட பேப்பர் வந்து வேல்யூவேஷன் பண்ணுவாங்க. அதனால் தமிழ் வந்து பேசிக் ஆகிடுச்சு. நீங்கள் டிஆர்பிக்கு படிக்கிறதா இருந்தாலும் சரி, டிஎன்பிசிக்கு படிக்கிறதா இருந்தாலும் சரி, அதர் எந்த எக்ஸாம்ஸ் நீங்கள் ப்ரொஃபஸர் ரேஞ்சில் எழுதிங்கன்னா கூட நீங்கள் வந்து தமிழ் வந்து கம்பல்சரி எக்ஸாம் சொல்லிவிட்டு ஜிஓவில் இருக்குது. ஸோ அதனால் தமிழ் நீங்கள் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும்.